இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மறைந்து 50 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவரை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய புரிதல்களை பற்றியும் ராமச்சந்திர குஹா ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு தி இந்து நாளிதழில் இன்னைக்கு. அவரை பற்றி இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் சிலவற்றை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கட்டுக்கதைகளை அவர் கோட் பண்றாரு. அதுல அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுல முதல் இது வாரிசு அரசியலை நேரு ஊக்குவித்தார் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அதனால நேருவை எல்லாரும் திட்டுறாங்க இந்திய அரசியல்ல. ஆனா நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்தி பிரதமர் ஆவார் அப்படிங்கறத அவர் நினைச்சு கூட பார்க்கல. இந்திரா காந்திக்கு பிறகுதான் சஞ்சய், ராஜீவ் அப்படின்னு சொல்லி மகன்கள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். அதனால நேரு காந்தி பரம்பரைன்னு சொல்றது தப்பு, அது இந்திரா காந்தி பரம்பரைன்னு சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி குஹா சொல்றாரு. பத்ரி, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? அது நேரு மேல வைக்கப்படக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் எப்படியோ இதுல எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. நேரு பிரதமராக இருக்கும்பொழுதுதான் இந்திரா காந்தியை கட்சியுடைய தலைமைக்கு கொண்டு வந்தார். அப்போ அவர்களுக்கு என்ன பெரிய வயதும் அனுபவமும் இருந்திருக்க முடியும்? அவரோட மூத்த தலைவர்கள்லாம் இருக்கும் பொழுதுமே கூட அவர் பிரசிடென்ட்டாக இருந்தார். இதோடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் அடுத்து வரக்கூடிய அமைச்சரவையிலெல்லாம் அமைச்சராக இடம்பெற்றது. நிச்சயமாக இவரை பிரதமராக ஆக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு முடிவு பண்ணி இதெல்லாம் செய்தார்னு சொல்லலை. ஆனால் அரசியல்ல கொண்டு வரும் பொழுதே அதற்கான விதை ஏதோ ஒரு விதத்துல ஒன்றப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல குஹாவோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அவங்க இந்திரா காந்தி வரும்பொழுது அவர்கள் மேல இருந்து பேராசூட் பண்ணப்படல. அதற்கு முன்னாலே அவங்க ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது படிப்பு பாதையில விட்டுட்டு சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறாங்க, சிறைக்கு போறாங்க. அங்கதான் அவங்க ஃபெரோஸ் காந்தியை மீட் பண்றாங்க. ஜோதிபா சு, பூபேஷ் குப்தா எல்லாமே அங்க அவங்களோட கிளாஸ்மேட்ஸ். அதுக்கு பிறகு அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வராங்க. சுதந்திரத்துக்கு பிறகு நேருக்கு அவங்க துணையா இருக்காங்க. 59ல அவங்க EMS கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகும்போது அவங்க தான் காங்கிரஸ் கட்சி தலைவராகவே இருக்காங்க. அது இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ குஹா சொல்றது இந்த வாரிசு அரசியல் கட்சி தலைவராக அவங்க எப்படி ஆனாங்கங்கிறது தான் கரெக்ட். அது நேரடியா இப்ப இங்க அதே அனாலஜியை பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலினுக்கு அழகிரிக்கும் கூட நம்ம சொல்லும்போது சொல்லுவாங்க, இவர் திடீர்னு இல்ல, இவர் கட்சியில இருந்து கீழந்து தான் வந்தாரு. நம்ம இந்திரா காந்தி அவங்க கீழந்து எல்லாம் வந்தவங்க. அவங்க அது நேரடியாக திடீர்னு அவங்க உள்ள வரல. அவங்க சுதந்திர போராட்டத்துல அவங்களுடைய பங்கு என்பது மறுக்க முடியாது. நீங்க கேள்வி என்னன்னா அவர்களுடைய பங்கு மறுக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஆவதற்கு அவரை விட தகுதியானவர்கள் அந்த நேரத்தில் யாரும் இல்லையா? நீங்க அந்த பாரம்பரியத்தில் அங்க இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்பொழுது வேற யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப இவர்கள் தான், இவரை விட சிறப்பானவர்கள் யாரும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்ததா? இங்க ஒரு ஸ்பீட் ட்ராக்கிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க மறுக்கவே முடியாது. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஒரு அட்வான்டேஜ், ஒரு சாதகமான சூழல் அப்படி எனக்கு பர்சனலா அப்படி தோணல. ஏன்னா அது அதை இன்னும் பிராடரா பார்க்கணும் நான் பாக்குறேன். நான் அதாவது ஒரு 20 வருஷம் ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க வெறுமனே மேல இருந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க ஊக்குவிக்கிற ஒரே காரணத்தால அவர்கள் மேல விட முடியாது, நிச்சயமாக விட முடியாது. அவங்க கிட்டயும் ஏதோ ஒரு டிரைவ் இருந்து அப்பதான் அவங்களால கோல வச்ச முடியும். அவங்க அதை பின்னால நிரூபிச்சாங்க. அவங்க நேருவின் மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அவங்க இந்திய அரசியல்ல அவங்க ஒரு பெரிய அளவில் அவங்க டாமினேட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தகுதியோ அல்ல அந்த திறமையோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஊக்குவித்தாரா என்பது அவர் அவுட் ஆஃப் வே போய் பண்ணாருன்னு என்னால் நிச்சயமா அவரை சொல்ல முடியாது, அவரோட பர்சனாலிட்டியை பார்க்கும்போது. சரி, உங்க டிஃபரன்சஸ் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். காந்தியோட வழித்தோன்றலாக இருக்க தகுதியற்றவர் நேரு. உண்மையில தன்னுடைய குருவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் நடந்து கொள்ளல. நேருவை தேர்ந்தெடுத்ததில் காந்தி தவறு செய்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அதை பெரும்பாலும் மக்கள் நம்புறாங்க. காந்தியினுடைய உண்மையான சீடர் நேரு இல்ல அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மணி? இல்லை, எனக்கு என்னமோ இது ரொம்ப அகடமிக்கலா போற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப 50 வருஷம் ஆகி போச்சு சார். 50 வருஷம்ன்றது ஒரு மிகப்பெரிய காலம். இப்ப அவங்க ஒரு மோடி அவர் பேசினார் பாத்தீங்களா, அவங்களோட தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான வேர்டு. அதாவது நாங்கள் எந்த கவர்மெண்ட்டுமே எதுவுமே செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை. எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினதுக்கு மாறி அவர் சொன்னார், எல்லாருமே அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்தில் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே இருக்கு. நேருவோட வாரிசு யாரு, காந்தியோட வாரிசு யாரு, நேருவா பட்டேலா ராஜாஜியான்ற விவாதங்கள் எண்ட்லெஸ்ஸா லைஃப் இருக்க வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் அவருடைய வரலாற்று பாத்திரத்தை நம்ம அன்றைய சுதந்திர லைஃப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரோட லைஃப் இருக்க வரைக்கும் சொல்றேன். மாடர்ன் இந்தியாவோட லைஃப் இருக்க வரைக்கும்
வரைக்கும் அது நிச்சயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். அவரு இப்ப வந்து அவர் நேரு மகாத்மா காந்தி இறந்த பிறகு அன்று நாடு இருந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு கால அடிமை வாழ்வுக்கு பிறகு நம்ம மேல வந்த பிறகு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்பது வந்து ஒரு அளப்பரியது. ஆனா அவரை மட்டுமே நம்ம வந்து தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரத்தில் அவரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. பத்ரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? காந்திக்கு பிறகு அந்த நேரத்தில் நேருவை தவிர வேற யாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காந்திக்கும் நேருக்கும் பல்வேறு கருத்துக்கள்ல முரண்பாடுகள் இருந்தன. இந்த கிராமத்தை மையப்படுத்துவதோ அல்லது வந்து மதத்தை மையப்படுத்துவது வெர்சஸ் ஒரு அறிவியலை முன்வைப்பது, கம்யூனிசத்தின் மேல இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமான ஈர்ப்பு, இது எல்லாத்துலேயும் வந்து காந்திக்கு நேருக்கும் வித்தியாசம் இருந்தது. ஆனால் நேரு தன்னளவில் வித்தவுட் டவுட் ஒரு மிக மிக பெரிய தலைவர். அந்த நேரத்தில் அவரை தவிர வேறு யார், பட்டேலையும் சேர்த்து யார் பிரதமராக வந்திருந்தாலும் இந்தியா இந்த அளவுக்கான ஒரு நிலையை அடைந்திருக்க முடியாதுங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும். மூன்றாவது கட்டுக்கதைன்னு அவங்க சொல்றது, நேருவுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் இடையில பகைமை நிலவியது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறவங்க வந்து பாகிஸ்தான், சீனா போன்றவற்றோட சிறுபான்மையினருடன் நேரு கனிவோடு நடந்து கொண்டாருங்கன்னு நம்புவவங்க தான் இந்த மாதிரி கதைகளை சொல்றாங்க. இதோடு வால் பிடிச்சிட்டு வர்ற இன்னொரு கட்டுக்கதை, நேருவை விட சிறப்பான பிரதமராக பட்டேல் இருந்திருப்பார் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். பட்டேலுக்கும் நேருவுக்கும் நிறைய குணாதிசயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கத்தான் இருந்தது. ஆனால் நமக்கு அந்த நேரத்துக்கு தேவையான ஒரு டிப்ளமேட்டிக்கான, ஒரு மெச்சூர்டான, ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒருவராக நேரு இருந்தார். அதனால நேரு இல்லாமல் பட்டேல் பிரதமராக ஆகியிருந்தால் இந்தியா வந்து நாசமாக போயிருக்கும்னு சொல்ல மாட்டேன், மிக உயர்வாக போயிருக்கும்னு. அவர் ரெண்டு ஸ்லைட்லி வேற பாதையில போயிருக்கலாம். ஆனால் கட்டாயமாக அதே நிலைமை இன்றைக்கு வந்தால் என்னுடைய வாக்கு நேருவுக்காக தான் இருந்திருக்கும். நீங்க அதுல உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த கட்டுக்கதைக்கு போகலாமா? நேரு ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் அடிப்படையில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ராமச்சந்திர குஹா இஸ் நாட் a dictator. அவர் வந்து என்ன சொல்ல போனீங்கன்னா 37 என்னமோ வந்து அவர் வந்து ஒரு சூடோ நேம்ல ஒரு கட்டுரை எழுதுறார், தன்னை விமர்சிச்சே எழுதுறார். இந்த அளவுக்கு வந்து ஒருத்தனுக்கு நீங்க அதிகப்படியான அதிகாரங்களை கொடுத்தீங்கன்னா வந்து அவர் எப்படி ஆயிடுவாருன்ற மாதிரி. ஸோ இது வந்து ஹிரேன் முகர்ஜி அவர் ஒரு பெரிய புத்தகம், இந்த ஜென்டில் கொலோசஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், அதை முழுசா படிச்சா தெரியுது வந்து இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் பொறுத்து தான் அவரோட மேதமை தெரியுன்றார். அதுக்கு வந்து 3 புத்தகங்கள் அவர் எழுதிய, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி, இது வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஆட்டோபயோகிராஃபி. இந்த 3 புத்தகங்களை படிக்கக்கூடிய எவர் ஒருவருமே வந்து அதை படிக்காமல் அவருடைய ஆளுமையை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அந்த புத்தகங்களை படிப்பது அவருடைய ஆளுமையை மட்டுமல்ல, இந்தியாவின் ஆளுமையையும் புரிந்து கொள்வதற்கு பயன்படும். ஆகவே அவர் வந்து நாள் ஆக ஆக தான் அவருடைய எழுத்துக்களால் அவர் மேலும் அறியப்படுவார்னு தான் எனக்கு படுது. நீங்க அதுல நான் ஒத்துக்கிறேன், அவர் டிக்டேட்டர்னு சொல்லவே முடியாது. ஹைலி டெமோக்ராட்டிக்கான ஒரு பர்சன் தான் அவர். அதுல எனக்கு சந்தேகம் எதுவுமே கிடையாது. 5வது கட்டுக்கதை, கடைசியான கட்டுக்கதை, பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை பின்பற்றி, சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய ஸ்டாலினை பின்பற்றி மையப்படுத்தப்பட்ட ஒரு மாதிரியை நேரு நிறுவினார். இதன் மூலம் நம்ம வந்து பல டிகேடுக்கு அவர் பின்னால தள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எகெயின் ஹைண்ட்சைட்டோட உதவியோட நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். எனக்கு வந்து நேருவுடைய அந்த பொருளாதார மாதிரியின் மேல நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கு இருக்கு. அந்த மையப்படுத்தப்பட்ட அந்த பொருளாதாரத்தை அன்றைக்கு நேரு மட்டுமில்லை, இன்னும் பலரும் மிகவும் சிலாகித்து பார்த்தார்கள். ரஷ்யாவுக்கு அந்த சமயத்தில் போயிருக்கிறவங்க யாரும் அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி மாதிரியை பார்த்து நிச்சயமாக மயங்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஐரோப்பாவில் பலர் அதை ரொம்ப பெருமையோடு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவிலேயே ராஜாஜி வந்து அதற்கு ஒரு மாற்றை முன்வைத்தார். ஆனால் நேரு ராஜாஜியை விட்டுடுவோம், நிறைய அகாடமிக்ஸ், இந்த பொருளாதார துறையில் இருக்கிற பல அகாடமிக்ஸோடைய ஒரு பெரிய கருத்து போராட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த மஹலானோபிஸ் மாடல், ஒரு மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரம், பிளானிங் கமிஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப வலுவாக மேலே வந்தது. வேற வழியே இல்லை. அந்த சமயத்தில் வந்து அதற்கு மாற்றாக ரொம்ப வலுவாக ஒரு எதிர்ப்பை யாராலையும் கொடுக்க முடியல. எனக்கு இப்போ கிட்டத்தட்ட பத்ரி சொல்றதான் என் கருத்தம். அன்னைக்கு வந்து அது வந்து நிச்சயமா நமக்கு தேவையா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து சமூகம் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு வந்து இந்த அளவு தனியார் துறையை நம்மளால கண்டிப்பா தாங்க முடியும். அவர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, அவர் வந்து கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்றது வந்து பொதுத்துறையில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்றாரு அவர். ஆனால் அந்த காலம் இன்னைக்கு மாறிடுச்சு. 91க்கு பிறகு வந்து நமக்கு நிறையவே மாறி இருக்குது. ஆனால் போட்ட அடித்தளம் என்பது அவர் போட்ட அடித்தளம். இதுல ஒரு குறிப்பிட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு வந்து அவருடைய 50வது நினைவு நாள்.
இது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர் இதுக்கு முன்னால் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 96 வந்து 13 நாள் கவர்மெண்ட் இருக்கும்போது இதே மே 27 அன்னைக்கு தான் அவர் கவர்மெண்ட்ல வந்து ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸை ஃபேஸ் பண்ணாமல் ரிசைன் பண்ணிட்டு போனார் வாஜ்பாய். அன்னைக்கு அவர் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார். அதுக்கு பிறகு வந்து அவர்கள் யாருமே போல. இன்னைக்கு மோடி போவாரான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு குறியீடுன்ற அளவில் இது வந்து போகலாம் போகாமலும் இருக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு குட்வில் கெஸ்டராக இருக்கும்னு எனக்கு படுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.